இந்த தியானத்தை முடித்துவிட்டு நாம் மற்ற வேலைகளை அடுத்து செய்தாலும் இந்த தியானத்தில் நாம் அறிஞானிகளின் உணர்வுகளை நமக்குள் பெருக்கச் செய்வது போன்றும் எல்லா நேரங்களிலும் நாம் பெருக்குவதற்குண்டான முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். ஆடி பெருக்கு என்று சொன்னாலும் நமது குரு நமக்கு இதை ஞான பெருக்காக நம்மை எல்லாம் ஞானிகளாக வளர்ச்சி பெறக்கூடிய அந்த ஞானத்தை பெருக்கும் நிலையாகத்தான் நமக்கு உபதேசித்து அருளி இருக்கின்றார். ஒரு நட்சத்திரத்தை எண்ணும் பொழுதும் அந்த சக்தியை நமக்குள் பெருக்கும் பொழுதும் அது மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுதும் அந்த அறிஞானிகளுடைய உணர்வுகள் நமக்குள் பெருகின்றது. இந்த ஞானத்துடைய வளர்ச்சியை பெறுகின்றோம். இருந்தாலும் இயற்கையுடைய நியதி பிரகாரம் இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய எங்கு சென்றாலும் ஒன்றுடன் ஒன்று மோதி இந்த மோதலில் தான் வளர்ச்சியே வருகின்றது. ஆகவே மோதல் இல்லை என்றால் இங்கே வளர்ச்சி இருப்பதில்லை. இது போன்று நாம் மற்ற நேரங்களில் பிறிதொரு உணர்வுகள் நம் மீது மோதும் பொழுது நம் உயிரிலே பட்டு அந்த உணர்வுகள் அது எத்தகைய சந்தர்ப்பமோ அதற்குண்டான எண்ணங்கள் உணர்வுகளை நமக்குள் தோற்றுவிக்கின்றது. அப்படி தோற்றுவிக்கும் பொழுது அந்த எதிர்மறையான உணர்வின் எண்ணங்கள் அதிலே இன்று சொல்ல போனால் பெரும்பகுதி எத்தனை இருளான உணர்வுகள் தான் நம் மீது மோதிக்கொண்டிருக்கின்றது. நாம் அதை நோக்கி செல்லவில்லை, ஆனால் அதுதான் மோதிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் அதை ஞானத்தின் வழித்தொடராக பெருக்க வேண்டும் என்றால் அதை எதன் வழி செயல்படுத்த வேண்டும் என்றால் குரு இதை உபதேச வாயிலாக கொடுக்கப்படும் பொழுது நாம் குறைகளை எண்ணுவதில்லை, ஆனால் சந்தர்ப்பம் நம்மை இந்த குறைகளை காணும்படி உருவாக்கி விடுகின்றது. அந்த குறைகளை நிவர்த்திக்க வேண்டும் என்றால் அந்த குறை காணும் நிலைகள் நமக்குள் வளராது தடுக்க வேண்டும் என்றால் அதற்குண்டான தெளிவு வேண்டும். அதற்குண்டான தெளிவு வேண்டும் என்றால் அதை பற்றி எம்மிடம்தான் கேட்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம். குருவிடம்தான் இதை கேட்டு தெளிவு பெற வேண்டுமே தவிர இங்கே இப்படி இருக்கின்றது, இங்கே இப்படி ஆகின்றது, இதற்கு என்ன செய்வதென்று தனக்குள்ளேயே எண்ணி செழிப்படைவதோ சோர்வடைவதோ வேதனைப்படுவதோ அல்லாதபடி அதே சமயத்தில் மற்றவர்களிடம் இந்த குறைகளை சொல்லி அவர்களிடம் இதை பற்றி கேட்டு தெரிந்து கொள்வதோ அல்லது அவர்களிடம் சொன்னால்தான் நமக்கு நல்லது என்று சொல்வதை காட்டிலும் குருவிடம் இதை கேட்டு தெளிவு பெற வேண்டும், குருவிடம்தான் கேட்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அப்பொழுதுதான் இது ஞானமாக நமக்குள் அதை பெருக்க முடியும். என எந்த சந்தர்ப்பத்திலும் இது போன்ற உணர்வுகள் வரும், அதற்குண்டான தெளிவு நமக்கு வேண்டும். நாம் இந்த தியானத்திலே துருவ நட்சத்திரத்தினுடைய பேரொழி பெற வேண்டும் என்று உயிரான ஈசனிடம் வேண்டுகின்றோம். இருந்தாலும் தீமைகள் வரும் பொழுது, இருளான உணர்வுகள் வரும் பொழுது அதிலிருந்து விடுபட அதற்குண்டான ஞானம் நமக்கு வேண்டும். அந்த ஞானம் நமக்கு வேண்டும் என்றால், அதிலிருந்து விடுபடக்கூடிய உபாயம் வேண்டும் என்றால், மீண்டும் நமக்குள் இந்த ஞானத்தினுடைய பாதையிலே தொடர்ந்து செல்ல வேண்டும் என்றால் நமக்கு வழிகாட்டக்கூடிய குருவினுடைய உணர்வு நிச்சயம் வேண்டும். இந்த இயற்கையுடைய நியதிகள் எப்படி காற்றடித்து ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய வித்தை இன்னொரு இடத்திற்கு அழைத்து சென்று வீரிய வித்தாறு இயற்கை உருவாக்குகின்றது. இதை கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நம் குருவுடன் மீண்டும் மீண்டும் தொடர்பு கொண்டு அவரின்பால் நினைவை செலுத்தி நாம் சந்திக்கக்கூடிய அல்லது நாம் சுவாசிக்கக்கூடிய அல்லது நம்ம உயிரால் அத்தகைய வினைகள் உருவாக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் அதை அழிஞான வித்தாக பெருக்க வேண்டும் என்றால் நம்முடைய நினைவு குருவின்பால் செல்ல வேண்டும். குருவிடம் இதை கேட்டு அவரிடம் தொடர்பு கொண்டு இதற்கு என்ன செய்ய வேண்டும், இதிலிருந்து எப்படி விடுபட வேண்டும் என்ற நிலையில் நாம் குருவை எண்ணி தியானித்தோம் என்றால் அந்த சந்தர்ப்பத்திலே நாம் புறத்தில் இருக்கக்கூடிய நிலைகளை வெடித்துவிட்டு நம் குரு
அந்த அழிஞானிகள் உணர்வை உங்களுக்குள் பெருக்க வேண்டும் என்று என் குரு எனக்கு எப்படி இந்த உணர்வுகளை பதிவு செய்து எனக்குள் ஞான வித்தாக அதை ஊன்றி என்னை பெரும்படி செய்தாரோ, என நானும் பல ஆயிரக்கணக்கான மக்களை சந்திக்க நேருகின்றது. இப்படி எத்தனையோ பேருடன் தொடர்பு கொண்ட நிலையில் உங்கள் வீட்டிலே அல்லது தொழிலிலே 2 பேர் 3 பேர் எதிர்மறையான உணர்வுகளை சந்தித்தால் உங்களால் அதிலிருந்து உடனடியாக விடுபட முடியாது. எத்தனையோ இருளான உணர்வு வருகின்றது. ஆயிரக்கணக்கானோர் என்னை எண்ணி கஷ்டமாக இருக்கிறது, துன்பமாக இருக்கிறது என்று எண்ணினால் நான் அதை மாற்றுவதற்கு எப்படிப்பட்ட உயர்ந்த சக்தி எடுக்க வேண்டும்? அது குரு காட்டிய வழி அந்த உணர்வுகளை எல்லாம் மாற்றி சிறுக சிறுக அந்த ஞானிகளுடைய உணர்வுகளை என் குருவை எண்ணி அவர் உணர்வோடு ஒன்றி அவர் எப்படி விண்ணினுடைய ஆற்றலை பருகினாரோ, அவர் எப்படி தனக்குள் விண் செல்லும் உணர்வை வளர்த்தாரோ, எத்தனை பேரை நான் சந்தித்தாலும் அந்த உணர்வுகள் அந்த வித்துகள் எனக்குள் பெருகாதபடி, மற்றொரு துன்பமோ கஷ்டமோ வேதனையோ எனக்குள் உருவாகாதபடி அந்த அறிஞானிகளுடைய உணர்வை நான் எப்படி பெருக்கினோ அந்த நினைவு உங்களுக்கு வர வேண்டும் என்றால் நாம் இன்று ஆடி பெருக்கு என்றால் மகிழ்ச்சியை பெருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். எல்லோரும் மகிழ்ச்சி பெற வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் நமக்கு வழிகாட்டிய நாம் இந்த நிலையெல்லாம் பெற செய்யக்கூடிய ஞான குருவிற்கு எது சந்தோஷம், அவருக்கு நாம் சந்தோஷத்தை பெருக்கக்கூடிய நிலையாக நாம் எப்படி செயல்பட வேண்டும்? நான் குரு காட்டிய வழியில் மகிழ்ச்சி ஞானிகளுக்கு நாம் எதை காணிக்கையாக அவர்களுக்கு எந்த சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் சொன்ன முறைப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் எப்படி தீமையை நீக்கினார்களோ, தீமையிலிருந்து விடுபட்டார்களோ, தீமையிலிருந்து விடுபடக்கூடிய சக்திகளை வளர்த்தார்களோ, எந்த சந்தர்ப்பம் எந்த தீமை எந்த நஞ்சு என்று சொல்கின்றமே அதையே எப்படி அவருடைய உணர்வுகளை பலவீனப்படுத்தி அதை அடக்கி நன்மை செய்யக்கூடிய சக்தியாக அறிஞான வித்துகளாக ஒளியான உணர்வுகளாக அவர்கள் பெருக்கிக் கொண்டார்களோ அதை நாம் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். கஷ்டம் என்றும் துன்பம் என்றும் துயரம் என்றும் உடலில் வலி என்றும் மற்றவர்களுக்கு இப்படி ஆகிவிட்டது என்றும் அதையே எண்ணி அதையே பதிவு செய்து அதையே நினைத்துக் கொண்டு திரும்ப திரும்ப இப்படி வருகின்றதே என்று அதன்பால் நாம் நினைவை செலுத்தி அது பெருகிவிடாதபடி அதுதான் உடல் பற்றி என்று சொல்வது. ஏன்னா இந்த உடலில் விளைந்த உணர்வு தான் அது. இந்த உடல் என்பது உயிரால் உருவாக்கப்பட்டதுதான். உயிர் பல கோடி சரீரங்களில் அதாவது பரிணாம வளர்ச்சியாக வளர்ச்சி பெற்ற நிலைக்குத்தான் நம்ம இந்த மனிதனாக உருவாக்கியுள்ளது. அது இதிலிருந்து அடுத்த வளர்ச்சியைத்தான் நாம் எண்ண வேண்டும். அதாவது இதிலிருந்து அடுத்த வளர்ச்சி என்ன வேண்டும் என்றால் நாம் இந்த உடலில் விளைந்த உணர்வுகள், ஏன்னா இந்த உடலில் விளைந்த உணர்வுகள் தான் கௌரவ பதிவுகள் என்று சொல்வது. இது மீண்டும் உடல் பெறக்கூடிய நிலைகளுக்குத்தான் இது கொண்டு செல்லுமே தவிர இந்த உடலுக்குள் விளைந்த உணர்வுகளை இந்த வினைகளை நாம் மீண்டும் மீண்டும் தேட வேண்டியதில்லை. அதனால்தான் குருவும் சரி மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவனும் சரி இந்த உடலை பற்றி நினைக்காதீர்கள், இந்த உடலை பற்றி நினைக்க வேண்டியதில்லை என்று சொல்லுகின்றார்கள். உடலிலே தானே வாழ்கின்றோம், உடலை பற்றி எவ்வாறு எண்ணாமல் இருப்பது என்று நாம் சொல்லுவோம். ஏன்னால் இந்த உடலிலே விளைந்த உணர்வு மீண்டும் மீண்டும் அதைத்தான் கிளர்ந்து கொண்டிருக்கும், அதையேதான் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கும். அதைத்தான் பெருக்கு என்று சொல்லப்படும் போகும்போது உடலிலே விளைந்த உணர்வுகள் அதைத்தான் பெருக்க முயற்சிக்கும். இங்கு நாம் அறிவினுடைய வளர்ச்சி ஞானத்தினுடைய வளர்ச்சி என்று 5 அறிவில் இருந்து 6வது அறிவாக அடுத்து 7வது நிலையாக 6 7 என்று எதை குறிப்பிடுகிறார் என்றால் இதைத்தான் குறிப்பிடுகின்றார்கள். நமக்குள் உருவான அணுக்கள் அதனுடைய அறிவின் ஞானமாக அதை வளர்க்கத்தான் அது முற்படும். நாம் அதில் சிக்கிவிட்டோம் என்றால் அதுதான் நமக்கு நினைவுக்கு வரும். அதனால அந்த இடத்திலே அதனுடைய ஈர்ப்பிலே சிக்கிவிடாதபடி நம் நினைவை குருவின்பால் செலுத்தி குருவிடம் தொடர்பு கொள்ளும் நிலை. ஏனென்றால் யார் யாரிடமே கேட்கின்றோம், யார் யாரிடமே பேசுகின்றோம், யார் யாரிடமே சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் நமக்கு வழிகாட்டிய இந்த குருவை எண்ணி அவரிடம் இதிலிருந்து எப்படி வளர்ச்சி கொண்டு வர வேண்டும் என்று ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த உடலில் விளைந்த உணர்வுகள் அதன் வழி தன்னிச்சையாக நம்மை வேறு திசைக்கு இழுப்பதை மாற்றி நம்முடைய 6வது அறிவின் துணை கொண்டு இந்த காற்று எப்படி இந்த மாதத்திலே அடித்து குப்பைகளை எல்லாம் அடித்து செல்கின்றதோ, நீர்நிலைகள் பெருகி அங்கிருக்கக்கூடிய செத்தை குப்பைகளை எல்லாம் அடித்து செல்கின்றதோ, இதை போன்று நாம்
மற்ற எத்தனையோ பேருடன் தொடர்பு கொண்ட நிலையில் அதையெல்லாம் சிறிது நிறுத்திவிட்டு குருவின்பால் நம் நினைவை செலுத்தி அவருடன் தொடர்பு கொண்ட நிலையிலேயே அவர் தீமையை வென்ற உணர்வுகளை அவர் மாற்றியமைத்த நிலையிலே நாம் எண்ணினோம் என்றால் அதுதான் குரு நமக்குள் பதிவு செய்த ஞான வித்திற்கு நாம் அவரை எண்ணப்படும் பொழுது அதற்கு உண்டான உரச்சத்தாக மகிழ்ச்சி ஞானிகளின் உணர்வுகளை நமக்குள் செருகேற்றுவதற்கு அதுதான் சரியான சந்தர்ப்பம். என்றால் அவர்தான் இந்த ஞான வித்தை நமக்குள் பதிவாக்கி இருக்கின்றார். அவர்தான் இந்த ஞான பயிரை வளர்ப்பதற்குண்டான முயற்சிகளும் எடுக்கின்றார்கள். ஆனால் நாம் அதை எண்ணி அவர்களால் நினைவை செலுத்தி இதற்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நம் புருவமத்திலே உயிரை எண்ணி இயங்குவது போன்று நம் ஞான குருவை எண்ணி அவர் உபதேச கருத்துக்களை எண்ணினோம் என்றால் அந்த உணர்வுகள் நமக்குள் குருவாக நின்று நம்மை வழிநடத்தும். இப்படித்தான் இந்த உடல் பெறும் உணர்வுகளை, இந்த உடலை உருவாக்கிய அணுக்களை ஒளிபெறும் அணுக்களாக ஞானிகளாக உருவாக்கக்கூடிய இந்த வீரிய வித்துகளாக உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பமே இதுதான். காற்றடித்து பல சத்துகள் ஒன்றாக சேர்ந்து அல்லது பல வித்துகள் ஒன்றாக சேர்ந்து வீரிய வித்துகளாக உருவாக்குவது போன்று நமக்குள் ஞானத்தை பெருக்க, அவிஞானிகளாக நாம் பெருக, உத்தம ஞானிகளாக நாம் வளர, நாம் மட்டுமல்ல நமக்குள் இது விளைந்து நமக்குள் இது பெருகி நம்முடைய பார்வை, பேச்சு, மூச்சு, நம் சொல், செயல் அனைத்துமே குரு தனக்குள் எப்படி தீமைகளை நீக்கி உணவை ஒளியாக மாற்றி அவர் தனக்குள் பெருக்கிக் கொண்ட நிலையை நமக்கு பல காலம் பல வருடம் முதல்ல சொன்னது கொண்டு ஆடி பெருக்கு என்று சொல்லப்படும் பொழுது ஞானத்தை பெருக்கக்கூடிய நிலையாக தீமையை நீக்கக்கூடிய சக்திகளாக பெருக வேண்டும் பெருக வேண்டும் பெருக வேண்டும் என்று பல ஆயிரம் முறை சொல்வது கொண்டு அவர் பெருக்கிய உணவை நமக்குள்ளும் பெருக்க வேண்டும் என்றால் நம்முடைய நினைவு கண்டிப்பாக அவர்களால் செல்ல வேண்டும். ஆக நாம் அவர் முதலிலே சொன்னது கொண்டு பல ஆயிரக்கணக்கான பேர் என்னை எண்ணினாலும் நான் அவர்களுக்குள் அந்த அறிஞான உணர்வுகளைத்தான் மீண்டும் செலுத்துகின்றேன். குரு வழியிலே அவரோடு ஒன்றி அதை பெருக்கி அதைத்தான் நான் பாய்ச்சுகின்றேன். ஆக இவ்வாறு அதை பெருக்க பெருக்க எனக்குள் அது சிறுக சிறுக வளர்கின்றது. குருவிடம் பெற்றாலும் அதை உங்களுக்குள் பாய்ச்சி உங்களுக்குள் அது வளர வேண்டும் என்ற உணர்வை நான் பெருக்க எனக்குள் அது பெருகுகின்றது. அதை இதை போன்றுதான் இந்த உடல் பெறும் உணர்வு அனைத்துமே பந்தம், பாசம், சொந்தம் என்று எத்தனை பற்று கொண்ட நிலையில் அந்த உணர்வுகள் மோத, அந்த உணர்வுகள் நமக்குள் நினைவுகளை, உணர்ச்சிகளை உந்த, அது பெருகி விடாதபடி அந்த நேரத்திலெல்லாம் குரு எப்படி பல்லாயிரக்கணக்கான பேரை சந்தித்தாலும் அந்த உணர்வுகள் இயக்காதபடி குரு உணர்வோடு ஒன்றி அறிஞான உணர்வு அவர் பெருக்கினாரோ அதை நினைவு கொண்டு வந்தார். அவர் நமக்குள் அவர் பெற்ற உயர்ந்தவளை நமக்குள் ஆட்சியாக, ஆசீர்வாதமாக, உயர்ந்த சக்திகளை பெற அவர் நமக்குள் உதவக்கூடிய சந்தர்ப்பமாக அது ஏதுவாகின்றது. அந்த முறைப்படி நாம் செய்ய செய்ய தீமைகளை வெல்லக்கூடிய அந்த சிந்தனைகள் நமக்குள் வருகின்றது. இந்த உடல் பற்று அகலுகின்றது, உயிர் பற்று வளர்கின்றது, ஒளியான உணர்வை பெருக்கக்கூடிய பற்று வளர்கின்றது. இந்த பற்று பெருகி நாம் தீமையிலிருந்து விடுபட்டேன், தீமையை நீக்கக்கூடிய சக்தி பெற்றேன் என்று நாம் சொல்லாக, மூச்சாக, உணர்வலைகளாக வெளிப்படுத்தும் பொழுது இதனுடைய காந்த சக்தியும் கவர்ந்து இந்த காற்று மண்டலத்திலும் இந்த அறிஞான உணர்வுகள் தீமையை வெல்லக்கூடிய சக்தி அறிஞானிகளுடைய உணர்வலைகளாக இது படர்கின்றது, அறிஞான வித்துகளாக படர்கின்றது. இதுதான் ஞானிகளுக்கும் மகரிஷிகளுக்கும் நம் ஞான குருவுக்கும் நாம் கொடுக்க வேண்டிய மகிழ்ச்சியாகும். ஆக நாம் எல்லாம் மகிழ்ச்சி பெறுகிறோம் என்றாலும் நாம் மகிழ்ச்சி அடையும் பொழுதுதான் நம் ஞான குருவும் மகிழ்ச்சி அடைகின்றார். ஆக நாம் நினைக்கலாம் அவர் பிறவியில்லா நிலை அடைந்து விட்டார், அவர் சந்தோஷமாக இருக்கிறார் என்று. அப்படி நாம் எண்ண வேண்டியதில்லை. என்றால் நம்மை தேடி வந்து நாமெல்லாம் அந்த நிலை பெற வேண்டும் என்றுதான் பல வருட காலம் நமக்கு இந்த சக்தி கிடைக்க நாமெல்லாம் அந்த நிலை பெற அவர்களும் குரு இட்ட அந்த கட்டளைப்படிதான் நமக்கு இதை செயல்படுத்தினார்கள். இன்றைய தினம் இதுபோன்று நாம் அந்த ஞானத்தின் பெருக்காக நம் குரு நமக்கு எந்த ஞானத்தினுடைய உணர்வுகள் பெருக வேண்டும் என்று நமக்கு உபதேசித்தாரோ, ஆசைப்பட்டாரோ, அந்த நிலைகள் பெற வேண்டும் என்று எண்ணி ஏங்கினாரோ இதுவரை இல்லை என்றாலும் இனிமேல். என்றால் இதனுடைய அர்த்தம் இங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையோ, குறைகளையோ அல்லது தவறான நிலைகளையோ குருவிடம் சொல்வதல்ல. அவரிடம் இதை சொல்லி அதற்கு விளக்கம் கேட்டு அதிலிருந்து விடுபடக்கூடிய உபாயத்தை அவரால் தான் நாம் வழிகாட்ட முடியும். என்றால் ஈஸ்வர பற்றோ அல்லது இதை போன்று இதற்கு முன் பின் சென்ற இந்த மகா ஞானிகளுடைய ஆற்றல் மிக்க சக்திகளை நம்முடைய எண்ணத்தால் அதை அணுக முடியாது. நம்முடைய எண்ணங்கள் அங்கே சென்றாலே நம்மை
அது உந்தி தள்ளிவிடும். நம் அருகிலே அதனுடைய அருகிலே செல்ல வேண்டும் என்றால் அதற்கு சரியான நம்மை போன்று நம்முடைய அதாவது இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி ஆசாபாசங்கள் அபிலாஷைகள் என்று சொல்லுகின்றோமோ இந்த ஆசாபாசத்துடன் இருந்து அந்த அறிஞானியுடைய உணர்வை சிறுக சிறு குரு சொல்வது கொண்டு சிறுக சிறு எனக்குள் வளர்த்துக் கொண்டேன் என்று சொல்கின்றார். அந்த குருவினுடைய அந்த ஆற்றல் மிக்க அதாவது பின்னில் இருக்கக்கூடிய சக்திகளை நாம் பெறக்கூடிய தகுதிக்காக நம்மை அந்த சக்திகளை எல்லாம் எளிதாக அது பெறக்கூடிய ஒரு வழிகாட்டியாகத்தான் குரு எண்ணில் அடங்காத உபதேச கருத்துக்களாக நமக்குள் பதிவு செய்கின்றார்கள். அவர் என்பால் நினைவை செலுத்தினால்தான் அந்த ஆற்றல் மிக்க சக்திகளை நாம் எளிதில் பெற முடியும். ஆகவே நாம் இந்த வாழ்க்கையிலே நாம் நல்ல விஷயங்களும் மற்ற நிலைகளை சொல்ல வேண்டிய இல்லை என்றாலும் ஒரு நொடிப்பொழுது நமக்குள் மோதக்கூடிய எதிர்மறையான நிலைகளை நம் நினைவை குருவின்பால் செலுத்தி அந்த குரு அருள் பெற வேண்டும். இதிலிருந்து விடுபடக்கூடிய உபாயங்கள் வேண்டும். நீங்கள் எப்படி இந்த தீமையிலிருந்து விடுபட்டீர்களோ இதிலிருந்து விடுபட்டு ஞானி உணர்வு எப்படி பெருக்கிறீர்களோ எப்படி நஞ்சை வெல்லக்கூடிய சக்தியாக பெருக்கிறீர்களோ அதை ஒளியாக மாற்றக்கூடிய நிலையாக நீங்கள் வளர்த்துக் கொண்டீர்களோ அது எங்களுக்கு வேண்டும் என்று உயிரான ஈசனிடம் வேண்டினால் அந்த சந்தர்ப்பம் குரு நமக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அவருடைய எண்ணமும் நம்முடைய எண்ணமும் கொண்டுபடும் பொழுது அந்த குரு தனக்குள் விளைய வைத்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை அந்த சத்துகளை என்றால் வித்து வேண்டும் சத்து வேண்டும். இந்த சத்து மீண்டும் உயர்ஞான வித்தாக வளர மீண்டும் அதற்குண்டான சத்தாக இந்த பயிர் ஞான பயிர் வளர வேண்டும் என்றால் குரு இல்லாத வித்தையாகாது என்று சொல்வார்கள். அவருடன் நாம் தொடர்பு கொண்ட நிலையிலேயே நாம் செயல்பட வேண்டும். யாரையோ எண்ணுகின்றோம், எத்தனை பேர் எண்ணுகின்றோம். குருவின்பால் நினைவை செலுத்தி அவருடன் தொடர்பு கொண்ட நிலையிலேயே நாம் இப்படி கொண்டு போனால்தான் பெருக்க முடியும். ஆனால் நாம் குருவை நினைத்துத்தான் எல்லா காரியங்களையும் செய்கின்றோம். குருவை வேண்டிவிட்டுத்தான் செல்கிறோம் என்று சொல்கின்றோம். குருவை நினைத்துவிட்டு வேண்டிவிட்டு செல்வதல்ல, அவரிடம் நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். அவரின்பால் நினைவை செலுத்த வேண்டும். அவருடன் தொடர்பு கொள்ள முடியும். அவருடைய அந்த அலைவரிசையை நாம் எளிதில் பெற முடியும். எளிதில் பெறுவதற்குத்தான் உபதேச கருத்துக்களை மீண்டும் மீண்டும் படிக்க சொல்லுகின்றார். ஒளி நாடாக்கள் அவர் சொன்ன உபதேசத்தை திரும்ப 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 உங்களுக்குள் எந்த அளவுக்கு நீங்கள் கூர்மையாக உங்கள் எண்ணங்களை செலுத்துகின்றீர்களோ அதை கூர்மையாக பதிவாக்குகின்றீர்களோ அதை பெற வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அதில் நினைவை செலுத்துகின்றீர்களோ என் குருவோடு என் குருவின் உணர்வோடு நான் எப்படி ஒன்றி அவரோடு ஒன்றிய நிலைகள் அவர் பெற்ற சக்திகள் நான் எப்படி பருகினோ அவர் பருகியதை நான் எப்படி பருகினோ நீங்களும் அதை பெற முடியும். தான் கூர்மை அவதாரம். நம்முடைய கூர்மை ஞான குருவின்பால் இருக்க வேண்டும். ஞான குரு நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த உயர்ந்த சக்திகளை பெறுவதாக அதன் மூலமாக நாம் தீமை வெல்லக்கூடியவர்களாக அதை பெருக்குவதாக நம் நினைவு இருக்க வேண்டும். அதனால்தான் நாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இன்றைய நாளில் ஆடி பெருக்கு என்றால் நாம் எதை பெருக்கிக் கொண்டிருக்கின்றோம் என திரும்ப திரும்ப சொல்வதனுடைய நோக்கமே நமது உயிர் எதை அழுத்தமாக எதை நமக்குள் திரும்ப திரும்ப நம்மை அறியாமலே நினைவுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றதோ அதைத்தான் அது உருவாக்கும். நாம் தியானத்திலே துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் பெற வேண்டும், எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணினாலும் இதிலிருந்து விடுபட்டு சிறிது நேரத்திலே பெரிதொரு உணர்வு வந்துவிட்டால் அந்த உணர்வு உயிரில் பட்டு அது ஜீவன் பெற்ற பின் அந்த நினைவுதான் ஓடும். அந்த நினைவு ஓட ஆரம்பித்த பின் ஏற்கனவே நம் உடலில் இருக்கக்கூடிய மற்ற நினைவுகள் அனைத்தும் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாம் வெளியிலே புறத்திலே துருவ நட்சத்திரத்தை எண்ணினாலும் குருவின்பால் எண்ணினாலும் உள் உணர்வாக இப்படி இருக்கின்றது, இதுக்கு என்ன செய்வது என்று உள் உணர்வாக இது ஓடிக்கொண்டேதான் இருக்கும். இந்த உள் உணர்வை இப்படி ஓடிக்கொண்டிருப்பதைத்தான் நாம் மாற்றுவதற்கு திரும்ப திரும்ப குருவுடைய உபதேச கருத்துக்களை பதிவாக்கி அவருடைய உபதேச ஒளிகளை நம் செவிகளிலே கேட்டு அவருடைய உணர்ச்சிகளை முதல்ல சொன்னது கொண்டு ஆடி பெருக்கென்று ஒரு உபதேசம் கொடுக்கப்படும் போது 2000 முறை பெருக்கு பெருக்கு என்று இதை பெருக்க வேண்டும், இதை பெருக்க வேண்டும், இதை பெருக்க வேண்டும் என்று நமக்குள் பதிவு செய்கிறார் என்றால் அந்த உணர்வை அவருக்குள் வளர்த்திருந்தால் அதை தனக்குள் பெருக்கி இருந்தால் அது கோடானு கோடி நிலையாக அவர் பெருக்கி இருந்தால்தான் அந்த வார்த்தைகளை அந்த உணர்வுகளை அந்த ஒளியான உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும். என்னால் உபதேசம் என்பது வெறும் சொல்லல்ல, அதற்குள் விளைந்த வீரிய சத்து தான் அதை சுவாசித்து அந்த மகிழ்ச்சியை ஞானியோடு தொடர்பு கொண்டு வெளிவருவது. இதை போன்று நாம் முதலில் சொன்னது கொண்டு உள் உணர்வாக பெரியதொரு உணர்வு நம்மை இயக்கி அது சொல்லாக உணர்வாக மூச்சாக நம்முடைய உடலின் இயக்கங்களாக தொடர்ந்து அது உள் உணர்வாக செயல்படுத்துவதை நாம் நம் குருவோடு இணைந்து அவரின்பால் இந்த நினைவோட்டங்களை கொடுத்தோம் என்றால்
இந்த குருவுடைய நினைவு, அந்த குருவுடன் தொடர்பு கொண்ட நிலையில் தீமை என்ற உணர்வுகள் நமக்குள் உள்புணர்வாக இது ஓடத் தொடங்கும். இப்படி உள்புணர்வாக ஓடத் தொடங்கினாலே அந்த ஞானத்தினுடைய உணர்வுகள் நமக்குள் பெருகி வருவதை காணலாம். என்றால் அதற்கு நாம் ஜீவன் கொடுக்க வேண்டும். ஒரு விஞ்ஞானத்தினால் உருவாக்கப்பட்ட கருவிகளுக்கு மின் இணைப்பு கொடுக்கப்படும் பொழுது அது எப்படி சீராக அது இயங்குகின்றதோ அல்லது அந்த பல்புகள் அது சுடர்விட்டு பிரகாசிக்கின்றதை போன்று நாம் ஞானகுரு நமக்குள் பதிவு செய்த ஞான வித்துகளுக்கு நாம் ஜீவன் கொடுக்க வேண்டும். அதை நாம் பெருக்க வேண்டும். அது ஒவ்வொரு நொடி பொழுதுமே நம்முடைய நினைவுகள் அந்த அருள் வழியிலேயே நம் குரு வழியிலேயே அது செயல்படக்கூடிய நிலைகளாக நாம் இந்த வாழ்க்கையை பயணத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆக பெருக்கு என்பதனுடைய நோக்கமே அந்த அடிப்படையை நாம் செயல்படுவோம். இப்பொழுது நாம் இந்நேர வரை நம் உடல் உறுப்புகளுக்கு துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை அதை பெற செய்து ஒளியான அணுக்களாக ஒளியான வித்துகளாக நாம் பெருக்க செய்தது எல்லோருக்கும் அது கிடைக்க வேண்டும். எல்லோரும் அந்த அறிஞானத்தை பெருக வேண்டும். எல்லோருக்கும் அந்த அறிஞானம் பெருக வேண்டும். எல்லோருக்கும் அந்த தீமை நீக்கக்கூடிய சக்தி பெருக வேண்டும் என்று நாம் தியானிப்போம். இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது உயிரையும் கடவுளாக மதித்து ஈசனால் உருவாக்கப்பட்ட ஆலயம் என்ற நிலையில் அந்த உடல்களை கோவிலாகவே மதித்து அந்த உடல் உறுப்புகளை அந்த உடலை உருவாக்கிய அணுக்கள் ஒவ்வொன்றையுமே 1008 குணங்கள் 1008 தெய்வ குணங்களாக பல கோடி உணர்வுகளாக தெய்வ குணங்களாக தெய்வ சக்திகளாக கொடு வீட்டிருக்கும் அனைத்தையுமே மதித்து இது அனைத்திலுமே அந்த ஒளியான உணர்வுகளாக பெருக வேண்டும். அந்த உயிரான ஈசனுக்கு அருள் உணர்வுகள் கிடைக்கப் பெற வேண்டும். அறிஞானிகளுடைய உணர்வுகள் பெருக வேண்டும். அந்த உயிரிலே அந்த அருள் உணர்வுகள் அபிஷேகமாக ஆராதனையாக படர்ந்து அதன் மூலமாக அந்த உயிர் வீட்டிருக்கக்கூடிய அந்த ஆலயத்திலே அந்த உடலிலே அந்த உடலை உருவாக்கிய அணுக்களிலே அந்த அருள் உணர்வுகள் பெற வேண்டும் என்று நாம் எப்படி ஒரு ஆலயத்திற்கு சென்றோம் என்றால் ஒரு உயர்ந்த எண்ணம், உயர்ந்த உணர்வு, ஒரு மகிழ்ச்சியூட்டு உணர்வு, ஒரு நறுமணமான உணர்வுகள், ஒரு புனிதமான சிந்தனைகள் வருகின்றதோ இதை போன்று நாம் சந்திக்கக்கூடிய அனைவருமே இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருமே இது போன்று எண்ணி அந்த ஆலயத்தை புனிதப்படுத்தும் முறையாக அந்த ஆலயத்திற்கு செய்யக்கூடிய நம்மால் ஆன ஒரு சேவையாக எண்ணி ஈசனுக்கு செய்யும் சேவையாக அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது இரத்த நாளங்களிலும் கலந்து அனைவரது உடல்களிலும் படர்ந்து அனைவரது உடல் உறுப்புகளை உருவாக்கிய இந்த எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. நம்முடைய வழக்கிலே எத்தனையோ புத்தகங்களை படித்திருக்கின்றோம், மற்றவர்கள் பேசுவதையும் கேட்டிருக்கின்றோம், சாஸ்திரங்களிலும் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆலய தரிசனம் என்று சொல்வார்கள், ஈஸ்வர தரிசனம் என்றும் சொல்வார்கள். அது ஆலய தரிசனம் என்பதும் ஈஸ்வர தரிசனம் என்பது இதுதான். அதை நாம் பார்க்கக்கூடிய அனைவரையுமே அது எதுவாக இருந்தாலும் சரி, சிறு துரும்பாக இருந்தாலும் கூட ஞானியில் காட்டிய வழியிலே அந்த தெய்வீக நிலைகளாக தெய்வீக பண்புகளாக தெய்வீக சக்திகளை வளர்த்துக் கொள்ளும் விதமாகத்தான் சாஸ்திரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் எந்த ஊரிலும் அன்று காலங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த ஊரிலேயே எங்கிருந்து பார்த்தாலும் நாம் சிறிதளவு நினைவை நம் கண்ணின் நினைவை மேலே செலுத்தினாலே அந்த ஊரிலே உயரமான நிலையாக நம் கண்ணுக்கு தெரிவது இந்த ஆலயங்கள் தான். அது எங்கிருந்து பார்த்தாலும் அந்த ஆலயத்தை நினைவு கொண்டு வந்து அந்த தெய்வீக குணங்களை, தெய்வீக பண்புகளை, தெய்வீக சக்திகளை பெருக்குவதற்குத்தான் இப்படி ஆலயங்களை அமைத்தார்கள். ஆக இதுபோன்று நாம் எங்கெங்கோ தெய்வத்தை தேடி, மகிழ்ச்சியை தேடி, நல்லதை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம் அருகிலே நாம் பார்க்கக்கூடிய அனைத்தையுமே இந்த அடிப்படையிலே நாம் எண்ணினோம் என்றால் இதுதான் தெய்வ குணம்,
இதுதான் தெய்வீக பண்பு, இதுதான் தெய்வீக சக்தி. அது தெய்வீக குணத்தையும் தெய்வீக பண்பையும் தெய்வீக சக்திகளை வளர்ப்பதற்குத்தான், அதை பெருக்கிக் கொள்வதற்குத்தான் ஆடிப்பெருக்கு என்று காட்டினார்கள். இதையெல்லாம் நாம் குருவோடு எண்ணி, அவர் எப்படி ஒவ்வொரு உயிரையும் ஒரு கடவுளாக பார்க்கின்றார், அந்த உடலை ஆலயமாக எப்படி பார்க்கின்றார், அந்த 1008 குணங்கள் என்றால் 1008 குணங்கள் என்றால் இது நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு, அனைத்தும் சேர்ந்துதான் 1008 குணங்கள் என்று சொல்வது. நல்ல குணங்கள் என்று மட்டுமல்ல. இதை போல நாம் ஒருவரை பார்க்கிறோம் என்றால் அந்த அடிப்படையில தான் நாம் பார்க்க நேர்கின்றது. அல்லது சிறிது நேரம் பழகினாலே நம்மை அறியாமலே அந்த நினைவு வந்து விடுகின்றது. அதுவும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் விஷமான உணர்வுகள் இருப்பதால் நம்மை அறியாதே சிறிது நேரம் நன்மைகளை பேசிக் கொண்டிருந்தாலும் நம்மை அறியாமலே மாறுபட்ட கருத்துக்களோ மாறுபட்ட உணர்வுகளை சுவாசித்த பின் அது பகைமையாகி விடுகின்றது. இந்த பகைமையான உணர்வுகளை நாம் அந்த நேரத்திலே சரியாக சுத்தம் செய்யவில்லை என்றால் நம் உடலுக்குள்ளே மனப்போராட்டமாக வருகின்றது. ஆக இந்த மனப்போராட்டம் இதுபோன்ற நிலை இல்லாதபடி ஞானிகளால் மகரிஷிகளால் அவர்கள் உணர்த்தக்கூடிய கல்கி என்றால், இந்த கல்கி என்று சொன்னாலே இந்த கல்கி என்ற உலகத்திலே அனைவரும் ஞானிகளாகத்தான் இருப்பார்கள், அனைவரும் ரிஷிகளாகத்தான் இருப்பார்கள், அனைவரும் தேவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட உலகத்தைத்தான் கல்கி என்று சொல்லுகின்றார். அங்கே எந்த வேதனையும் இல்லாது, எத்தகைய பகைமையும் இல்லாது, பேரானந்த நிலையாக அனைவருமே அங்கே மகிழ்ச்சியூட்டும் நிலைகளாக மகிழ்ந்து வாழச் செய்யக்கூடிய சக்திகளாக இருந்தால் அப்படிப்பட்ட உலகம் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இப்பொழுது நாம் இருக்கிறோம் என்று எண்ணினால் நமக்கு எப்படி ஒரு ஆனந்தமான நிலையாக இருக்கும் என்றால், அப்படிப்பட்ட நிலைகளுக்கு நம்மை அழைத்து செல்வதற்குத்தான் எல்லா ஞானிகளும் இதை நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். அந்த நிலை பெறுவதற்குத்தான் ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக அந்த ஈசன் வீட்டிற்கும் ஆலயமாக இந்த தெய்வ குணங்களை மதிக்கும்படி சொல்லுகின்றார்கள். இந்த அடிப்படையில நாம் பார்த்தோம் என்றால் எந்த ஒரு பெரிதொரு உணர்வும் நம்மை இயக்காது, எந்த ஒரு ஈர்ப்பிலும் நாம் சிக்க மாட்டோம். அதுவே இந்த உடலுக்குள் பகைமை இல்லாது, வேதனைகள் இல்லாது, துன்பம் இல்லாது, கலக்கமே இல்லாது, அதைத்தான் என்றும் 16 என்று சொல்வது. வளர்ச்சியின் பாதையிலே அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அதான் நீரேழு 14 லோகத்தையும் வென்றவன் வின் சென்றான் என்று சொல்வது. அது அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க சக்திகளைத்தான் ஞான வித்தாக நமக்குள் பதிவு செய்துள்ளார்கள். அது இதுவரை பழகவில்லை என்றாலும் இனிமேல் நாம் இது போன்று பழகிவிட்டால், ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டால், இதை பயிற்சியாக எடுத்துக்கொண்டால், இதை நாம் பார்க்கும் அனைவருமே இந்த அடிப்படையிலே அந்த குரு பார்வையாக நாம் பார்க்க என்ன, நமக்குள் அதை உணர, அதையே மீண்டும் நினைவு கொண்டு வந்து வளர்க்க, அதையே பெருக்காக ஒரு பெருக்கக்கூடிய பழக்கம் வந்துவிட்டால், இந்த வித்து இப்பொழுது பதிவாகி ஒரு வித்தாக ஆனாலும் மீண்டும் இதை நினைவுபடுத்த, மீண்டும் இதை தியானிக்க, இந்த அடிப்படையில் நாம் பழக பழக இந்த வித்து பெருகி நம் குரு செய்த அந்த அருள் சேவையை நம்மையும் அதை செய்ய வைக்கும். அதனால் நாமும் மகிழ்ச்சி அடைகின்றோம், மற்றவர்களை மகிழ்ச்சி அடைய செய்கின்றோம். நாம் மகிழ்ந்து மற்றவர்களை மகிழ்ச்சி அடைய செய்யும் பொழுது நம் குருவும் மகரிஷிகளும் ஞானிகளும் அவர்களும் அந்த பேரானந்த நிலையை அவர்கள் உருவாக்கி வைத்து இங்கே சீராக வளர்கின்றது. அனைவரும் ஞானிகளாக வளர்கிறார் என்று நாம் கொடுக்கக்கூடிய காணிக்கையாக அவர்களுக்கு இது அமையும். ஆக நாம் மட்டும் மகிழ்ந்தால் பத்தாது, நமக்கு வழிகாட்டக்கூடிய ரிஷிகளும் ஞானிகளும் அவர்களும் மகிழ அந்த சந்தர்ப்பத்தை அதை நாம் காணிக்கையாக செலுத்தக்கூடிய அளவிற்கு நாம் வளர்ந்து காட்ட வேண்டும். வெறுமன நாம் தியானத்தை செய்தேன், ஆத்ம சித்தி செய்தேன் என்று வெறும் சொல்லாக இல்லாதபடி அந்த ஞானத்தை பெருக்கக்கூடிய நிலைகளாக நாமே ஞானிகளாக பெருகி வளரக்கூடிய நிலைகளுக்கு நம்முடைய பக்குவங்களை ஒவ்வொரு நாளும் அதை செயல்படுத்த வேண்டும். அதைத்தான் கூட திரும்ப திரும்ப 12 மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு பண்டிகை போன்று மக்கள் அனைவரையும் ஒன்று கூட செய்து ஒரு மகிழ்ச்சி கூட்டக்கூடிய நிலைகளாக அந்த காலகட்டத்தில் இருந்தால் இன்று ஆடி பலகாரம் விசேஷமாக ஒருவருக்கொருவர் இதை செய்து கொடுத்து மற்றவர்களை மகிழ செய்யும் நிலைகளுக்கு புறநிலைகளுக்குத்தான் வைத்திருக்கின்றோம். அதை அங்கே பலகாரமாக செய்து
பல சுவைமிக்க நிலைகளை உருவாக்குவது போன்றுதான் மக்களுக்கு இதை ஞாபகப்படுத்தி அந்த மகிழ்ச்சியூட்டும் நிலைகளை, மகிழ்ச்சியை பெருக்கக்கூடிய நிலைகளுக்கு, பேரானந்த நிலை விட்டு ஏகாந்தமாக வாழ்வதற்குத்தான் இதை கொடுத்தார்கள். ஏனால் குருவும் இதைத்தான் திரும்ப திரும்ப நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்று எண்ணாதீர்கள். அது நாம் எவ்வளவு நேரம் உயர்ந்த உணர்வை எண்ணி எடுத்து தியானம் இருந்து ஆத்மசுத்தி செய்தாலும் இந்த புறநிலைகள் நாம் உற்று பார்க்கப்படும் பொழுது பிரிதொரு உணர்வு நம்மை இயக்கி இவ்வளவு நேரம் எடுத்த சக்திகளையும் ஒரு நொடிக்குள் மாற்றி விடுகின்றது. அதுபோன்ற நிலைகள் வராது தடுப்பதற்கு, அதையும் நமக்குள் சக்தி வாய்ந்ததாக மாற்றுவதற்குத்தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப பல வகைகளிலும் பல கோணங்களிலும் என் குருநாதர் எனக்கு எப்படி இந்த சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி இதை பெரும்படி செய்கிறாரோ உங்களுக்குள்ளும் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகின்றார். ஆக எந்த ஞானியும் எந்த ரிஷியும் மக்களுக்கு இதுபோன்று நல்ல நிகழ்ச்சிகளைத்தான் பண்டிகைகளாக அமைத்து மக்களை மகிழ்ச்சிப்படுத்தும் நிலைகளுக்குத்தான் நமக்கு வழிகாட்டி சென்றுள்ளார்களே தவிர மனிதர்கள் கஷ்டப்பட வேண்டும் என்றோ வேதனைப்பட வேண்டும் என்றோ பகைமை கொண்டு ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு வாழ வேண்டும், அது வெளியிலும் சரி, குடும்பத்திற்குள்ளும் சரி, கணவன் மனைவிக்குள்ளும் சரி, குழந்தைகளுக்குள்ளும் சரி, இந்த ஜாதகத்திலும் ஜோசியத்திலும் சொல்வது மூலம் உனக்கு இந்த நேரம் இப்படித்தான் இருக்கும், உன்னுடைய நட்சத்திரம் இப்படி இருக்கின்றது, நீ திருமணமான ஆணோ பெண்ணோ இவருடைய நட்சத்திரம் இப்படி இருக்கின்றது, ஆகையினால் உனக்கு இப்படித்தான் வரும் என்று யாரோ குறிப்பிலோ அல்லது மற்றவர் சொல்வது போல, அல்லது நாமே இப்படி எண்ணி எனக்கு நேரம் காலம் சரியில்லை போல, அல்லது குரு நம்மை சோதிக்கிற என்று பக்தி மார்க்கத்தில் எண்ணுவது போன்றோ இதையெல்லாம் எண்ணாதபடி நமக்கு வழிகாட்டக்கூடிய ரிஷிகள் ஞானிகள் அனைவருமே நமக்கு நல்லதைத்தான், உயர்ந்த நிலை பெறுவதற்குத்தான் இந்த அத்தனையுமே நாம் தெரிந்தோ தெரியவில்லை என்றாலும் நல்லதை பெறுவதற்குத்தான் அனைத்தையுமே வழிகாட்டினார்கள். என்ன நிலையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த நல்லதை பெறக்கூடிய நிலைகளுக்குத்தான் நமது குருவும் நமக்கு இதையெல்லாம் வழிகாட்டுகின்றார்கள். எந்த குருவோ எந்த ஞானியோ நம்மை சோதிப்பதில்லை, சோதிப்பதற்காக செய்வதில்லை. என்றால் இந்த சோதிப்பது, சோதனைக்குள்ளாக்குவது இப்படியெல்லாம் எண்ணிவிட்டாலே நாம் அடுத்து நல்லதை பெறக்கூடிய நிலைகளை இழந்து விடுவோம். அந்த சோதிப்பதோ சோதனைக்குள்ளாக்குவதோ நம்முடைய நேரத்தை அப்படி எண்ணினாலே அது நாம் போகும் பாதையை நாமே நம்மை தடைப்படுத்தும் நிலைகள் தான். எது நடந்தாலும் நன்மைக்குத்தான் நாம் என்று எண்ணி பழக வேண்டும். அதை நன்மையாக்கக்கூடிய சக்தி நமக்கு உண்டு. அந்த நன்மையாக்கக்கூடிய சக்திக்குத்தான் இந்த தியான பயிற்சி எடுக்கின்றோம், அதற்குத்தான் ஆத்மசுத்தி செய்கின்றோம், அதற்குத்தான் நம் குரு வாழ்க்கை தியானம் என்ற நிலையை நமக்கு கொடுக்கிறார் என்று இப்படித்தான் நாம் பெருக்க வேண்டுமே தவிர இப்படி நன்மை செய்யக்கூடிய சக்திகளை, தீமைகளை நன்மையாக மாற்றக்கூடிய சக்திகளை அது ஞானத்தின் வழியிலே பெருக்கக்கூடிய நிலைகளுக்குத்தான் மனிதனை தேடி வந்து, ஏனால் குரு இதை திரும்ப திரும்ப சொல்வதே அதுதான். ரிஷிகளும் ஞானிகளும் மனிதனை தேடி வந்துதான் கொடுக்கின்றார்கள். நாம் சொல்லுகின்றோம், நாம் அவர்களை தேடிக்கொண்டிருக்கின்றோம், அவர்களைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று நாம் சொல்லலாம். ஆனால் அவர்கள் நம்மைத்தான் தேடி வந்து உயர்ந்த சக்திகளை நாம் பெறுவதற்காக நமக்கு அதை கொடுத்துக் கொண்டிருக்கின்றனர். அவர் கொடுப்பதை நாம் மனமாற ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மனப்பூர்வமாக குரு வழியில், அவர் காட்டிய அறுவழியில் நிச்சயம் நான் இதை பெறுவேன், இதை என்னால் பெற முடியும், அவர் கொடுத்த ஞான வித்தை என்னால் வளர்க்க முடியும், என் உயிரான ஈசனிடம் வேண்டி என்னை எனக்குள் அந்த ஞானத்தின் வழித்தொடரை அதை பெருக்கி நான் இந்த வழியிலே என்னால் நிச்சயம் செய்ய முடியும் என்று இதைத்தான் நமக்குள் பெருக்க வேண்டும். எத்தனையோ மாறுபட்ட எண்ணங்களோ நினைவுகளோ வந்தாலும் அதில் சிக்காதபடி, அதனால்தான் நாம் ஒவ்வொருவரையும், நாம் பார்க்கும் அனைவரையும் மதிப்போம், அந்த உயிரை கடவுளாக மதிப்போம், உடலை ஆலயமாக மதிப்போம் என்று நாமே திரும்ப திரும்ப சொல்லி அதை நமக்குள் பதிவு செய்து அந்த உணர்வுக்கு நாம் வர வேண்டும். அந்த உணர்வை நமக்குள் ஞான பெருக்காக பெருக்க வேண்டும். ஆக நாம் தியானத்தில் வாசகங்கள் சொல்வதோ, அந்த அவிஞான பாடல்களை பாடுவதோ, அல்லது தியானத்தில் ஒருவர் சொல்ல அந்த உணர்வை நாம் திரும்ப எண்ணுவதோ, அதை உணர்வுபூர்வமாக எடுத்து அந்த வித்திற்கு அதை சத்தாக கொடுத்து அந்த சத்தின் மூலமாக அந்த வித்தை இன்னும் வலுவான நிலையில் குரு சொல்வது கொண்டு அதை செருகேற்றி, அதை மெருகேற்றி, அதை வீரிய வித்தாக உயர்ந்த ஞானமாக, மெய்ஞானமாக நமக்குள் பெருக்குவதற்குத்தான் திரும்ப 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 அதை சொல்வது. அதை சொல்வதற்காக சொல்லவில்லை, அந்த வித்தை பெருக்குவதற்கு, ஒளியான நிலைகளாக வளர்ப்பதற்கு. ஆக நமக்குள் அதை பெருக்கி அதை வளர்க்க வேண்டும் என்றால் நாம் பார்க்கும் அனைவரையும் அதை பெறச் செய்ய வேண்டும், அவர்களுக்கு அதை கிடைக்க செய்ய வேண்டும். அதனால் ஞானிகளும் மகரிஷிகள் நம்மை தேடி வருகின்றார்கள். தேடி வருகிறார் என்றால் நாம் நினைக்கின்றோம் நமக்கு கொடுப்பதற்கு மட்டும் என்று. ஆக நமக்கு கிடைக்க வேண்டும், நாம் அதை பெற வேண்டும் என்று நம்மை உயர்த்த அவர்கள் அதை செயல்படுத்தும் பொழுது அவர்களுக்கு இங்கே உயர்ந்த நிலை பெறுகின்றது. அதைத்தான் குரு காட்டிய வழியில் நாம்
நீங்கள் தீமையிலிருந்து விடுபடுகின்றீர்கள், தீமையிலிருந்து விடுபட்டேன், நீங்கள் கொடுத்த வித்து எங்களுக்குள் ஞான வித்தாக நான் வளர முடிந்தது என்று நீங்கள் எப்பொழுது சொல்லுகின்றீர்களோ எனக்கு அது சொந்தமாகிறது என்று குரு சொல்லுகின்றார். ஆக அவர் எப்படி தீமையை நீக்கக்கூடிய உணர்வுகளை வளர்த்து தீமையை நீக்கக்கூடிய வித்துகளை நமக்குள் பாய்ச்சி நம்மிடமிருந்து வெளிப்பட்டு விளைந்து வெளிப்படக்கூடிய சொல் மற்றவர்களுக்கும் பாய்ந்து அவர்களும் தீமையிலிருந்து விடுபட்டோம் என்ற சொல் மூச்சாக வரும்பொழுது எனக்கு எப்படி அது சொந்தமாகிறது என்று சொல்லுகின்றாரோ அதன் மூலமாக எனக்குள் அந்த ஆற்றல் மிக்க சக்தியாக நான் வளர்க்கிறேன் என்று சொன்னார்களோ இதுதான் இயற்கை. பல கோடி கோடான கோடி நிலைகளாக கோடிக்குள் கோடி என்று இயற்கையின் நிலையில் அது வளர்ச்சி பெறுவது போன்று நாமும் அந்த இயற்கையுடைய வளர்ச்சியிலே பெருக்காக நாமும் பெறுகின்றோம். அப்படித்தான் நாம் பெண்ணா வளர்ச்சியில் வந்திருக்கின்றோம். ஆக நாம் தவம் இருந்தோ தியானம் இருந்தோ வரவில்லை. சந்தர்ப்பம் நமக்கு இந்த வளர்ச்சி பரிணாம வளர்ச்சியாக நாம் உயிரால் அந்த நிலையில் பெறப்பட்டு வந்திருக்கின்றோம். ஆனால் மனிதனாக வந்த பின் இதை தெரிந்து கொள்ளும், இதை உணர்ந்து கொள்ளும், இதை வளர்த்துக் கொள்ளும் வாய்ப்பு இருக்கின்றது. அதான் 6வது. ஆக நாம் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட பின் நல்லதே எண்ணி நல்லதே வளர்த்து நல்லதே நமக்குள் பெருக்கி எதையுமே நல்லதாக எண்ணக்கூடிய ஒரு பழக்கம் வந்துவிட்டால் நமது உயிர் அதை உருவாக்கி நமக்குள் அதை பெருக்கி நம்மை அதுவாகவே மாற்றம் அது வரக்கூடிய மற்ற நிலைகளை நாம் எண்ணி அதன் வழியை நாம் இப்படி இருக்கின்றதே என்று அது இப்படி வருகின்றதே என்று எப்பொழுதும் நாம் எண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி எண்ணினாலும் அது நிஜமும் இல்லை, அப்படி நடக்கப் போவதும் இல்லை. ஏனால் எந்த வித்து நமக்குள் ஆழமாக பதிவானதோ அதை நாம் மீண்டும் நினைவு கூறும் பொழுது நிச்சயம் அதன் வழிக்குத்தான் அது நம்மை அழைத்துச் செல்லும். ஆகவே இதை நாம் உணர்ந்து கொண்டு நாம் அருள் வழியில் வளர்கின்றோம், வளர்ந்து கொண்டே இருக்கின்றோம். நடப்பதெல்லாம் நடந்ததெல்லாம் நம்மை அது உயர்ந்த நிலை பெறுவதற்குத்தான் என்பதை அதையே நமக்குள் பெருக்காக பெருக்கவும். முதலில் சொன்னது போன்று இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் இருக்கக்கூடிய அனைத்து உயிராத்மாக்களும் அந்த அஞ்ஞானிகளாக மெய்ஞானிகளாக உலகையே காக்கக்கூடிய அரும்பெரும் உயர் ஞானிகளாக எல்லோருக்கும் அந்த திருவ நட்சத்திரத்தின் பேரருள் பெயர்களை கிடைக்க வேண்டும் என்று இங்கே கலந்து கொண்டோரும் சரி, இதில் கலந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று இது ஒரு சந்தர்ப்பமாக எடுத்து இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பெயர்களை ஒவ்வொரு உயிரிலும் பட வேண்டும். இந்த உடலிலே இந்த சக்திகள் ஓங்கி வளர வேண்டும். எல்லோரும் அறிஞானிகளாக வளர்ச்சி பெற வேண்டும். ஆடி பெருக்கு என்று எந்த ஞானி எந்த ரிஷி இந்த தத்துவத்தை மக்களுக்கு கொடுத்து ஞான பெருக்காக மெய்ஞான பெருக்காக மெய்ஞானிகளை பெருக்குவதற்காக 12 மாதங்களில் இந்த மாதம் இதை தேர்ந்தெடுத்து மக்களுக்கு இந்த தெளிவை ஊட்டினானோ அந்த ரிஷிகளுடைய உணர்வு, அந்த மகரிஷியுடைய உணர்வு இன்றைய தினம் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் அது பெருகி அனைவரும் அந்த ரிஷி காட்டிய வழி அறிஞானிகளாக பெருக வேண்டும் என்று ஒரு நிமிடம் நாம் ஏங்கி தியானிப்போம்.